சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி விக்னேஷ் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். சதீஷ் முருகன், என்ன நடந்தது? அவர் உயிரிழப்புக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? அவர் எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்? கூடுதல் விவரங்கள் என்ன? நேற்று மாலை பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் வயிற்று வலி காரணமாக சென்னை கிண்டி பன்னோக்கு நூற்றாண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று மாலை முதலே தீவிர வயிற்று வலியின் காரணமாக அவர் இங்கே அனுமதிக்கப்பட்டு அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு பித்தப்பைக்கல் பிரச்சனை இருப்பது உறுதி செய்யப்பட்டு பொருளாதார ரீதியாக தனியார் மருத்துவமனையில் பார்க்க முடியாத சூழ்நிலையில் அவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. குடர் சிகிச்சை பிரிவில் அவர் முதற்கட்டமாக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு நோயின் தன்மை தீவிரமடைந்த சூழ்நிலையில் அவர் எமர்ஜென்சி வார்டு என்று சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவிற்காக மாற்றப்பட்டிருக்கிறார். நாம் தற்போது அவரது சகோதரர் பார்த்திபன் இருக்கிறார். அவரிடமே கேட்போம் என்ன நடந்தது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது என்பது குறித்து அவர் விவரிக்க இருக்கிறார். சார் சொல்லுங்க, என்ன மாதிரி பிரச்சனை, எப்போ வந்தீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. 13ஆம் தேதி வந்தேங்க. 13ஆம் தேதி இங்கே ஈவினிங் அவனுக்கு வயிற்று வலி அப்படின்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் பார்த்தேங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் பார்க்குறப்போ அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பித்தப்பையில் கல் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனா ஒரு டேக்கு 20,000-25,000 ஆகும் அவனை வச்சு பார்க்குறதுக்காங்க அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்மளால் செலவு பண்ண முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணோன்னா, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்றதுக்கோசம் இங்கே கிண்டி ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். நைட்டு 11-11:30 மணி இருக்கும். இங்கே வரும்போது வந்துட்டு என்ன பண்ணோன்னா, வீல் சேரில் உட்கார வச்சு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவனை சும்மா அப்படியே வீல் சேரில் உட்கார வச்சு மட்டும் தான் பார்த்தாங்கன்னா, பெட்டுலாம் உட்கார வச்சு பார்க்கல. உட்கார வச்சு குனி நிமிருன்னு சொன்னாங்களே தவிர சொல்லிவிட்டு ஊசி மட்டும் போட்டு அந்த வலி குறையுதுக்கான ஊசி மட்டும் போட்டு நார்மல் பெட்டில் கூட்டுமே போட்டாங்க. நார்மல் பெட்டில் போட்ட அப்புறம், அதாவது அன்றைக்கி நைட்டு போட்டாங்க. 13ஆம் தேதி நைட்டு ஒரு 12:30-1 இருக்கும், அந்த டைமுக்குள்ளே போட்டாங்க. போட்டுட்டு அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் அந்த நார்மல் பெட்டுக்கு ஒரு டாக்டர்ஸோ ரவுண்ட்ஸ் வரல, ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்ஸோ இல்லை ஒரு குளுக்கோஸ் ஏற்றுறதோ ஒரு பிபிஓ ஒரு சுகரோ அவனோட பல்ஸ் ரேட்டு எதுவுமே செக் பண்ணலை. அவன் யூரின் நல்லா போகிறானா இல்லையா எதுவுமே கூட பார்க்கல. அப்புறமேட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே அவனுக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் அதிகமாகிடுச்சு. மூச்சு திணறல் அதிகமாகிறத என்ன பண்ணாங்கன்னா, டாக்டர்ஸ் பார்த்துட்டு வாயில் செயற்கை கொடுக்கணும், மூக்கில் இது மொட்டை எடுத்துன்னு எமர்ஜென்சி வார்டில் போட்டுட்டு அவனுக்கு என்ன எதுன்றதை பார்க்கலாம்பா, இதுக்கப்புறம் பார்க்கலாம்பா. அப்போ நாங்கள் பார்க்குறப்போ அவனுக்கு பல்ஸ் 168, மோர் தென் 168 இருந்துச்சு. அந்த பல்ஸ் இருக்கிறப்போ இவன் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தாரு பாருங்க, அதோட ஓவர். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் ரவுண்ட்ஸுக்கு வரல, உள்ளே என்ன நடந்திருக்கு, என்னமா ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு அவனுக்கு சொல்லவே இல்லை. படுத்த படிக்க எங்கள் முன்னாடி தான், இங்கே தான் எமர்ஜென்சி, இங்கே தான் நின்று பார்த்துருக்கோம். நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரோம், எப்படி இருக்கான்றது. 5 பாயிண்டாக பல்ஸ் கம்மியாகிட்டே இருக்கு அவனுக்கு. ரொம்ப கம்மியாகிட்டு எப்போ மாற்றினாங்க எமர்ஜென்சி வார்டு நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 10:10 இருக்குங்க சார். என்னன்னு சொல்லி மாற்றினாங்க? இது போல் அவருக்கு மூச்சு விட முடியல, அதனால் நாங்கள் எமர்ஜென்சிக்கு மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் எமர்ஜென்சி வார்டுக்கு அவர் கூப்பிட்டு போனாங்க. எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போயிட்டு இது போல் பல்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. நாங்கள் போய் உள்ளே பார்த்துட்டு வரோமே தவிர அவங்க யாருமே போய் பார்க்கவே இல்லை. பல்ஸோ இல்லை டாக்டரோ எதுவுமே கேர் பண்ணல. சிஸ்டர், ஒரே சிஸ்டர் மட்டும் தான் உட்காந்துருந்தாங்க. சொன்னீங்களா அந்த மாதிரி? கேட்டேன், நிறைய வாட்டி போய் கேட்டேன். சிஸ்டர் டாக்டர் வருவாங்களா, சிஸ்டர் டாக்டர் வருவாங்க காலைல வருவாங்க, பார்க்கலாம், இருப்பான்னு சொன்னாங்க தவிர எந்த ஒரு டாக்டருமே அவனை பார்க்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவே இல்லை. இங்கே ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாமையாச்சும் இருந்திருக்காங்க. காலையாண்டி போயிட்டு ஓபி போட்டுன்னு வர சொன்னாங்க. ஓபிலையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, இது போல் நாங்கள் இங்கே ஸ்ட்ரைக் நடந்துருக்குப்பா, வேறு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்ல, எதுவுமே பண்ணலை. எதுவுமே ட்ரீட்மெண்ட் ஏதோ இதில் போகிற மாதிரி போட்டி ஒரு உயிரை கொண்டுட்டாங்க. காலையில் எப்போ சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, எப்போ இறந்தாரு? கரெக்டாக ஒரு 8:30 மணி, ஒரு 8:45 சொன்னாங்க. அப்புறம் 9 மணிக்கு இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது
என்ன சொல்றேன்னா, நம்பி வர பொதுமக்களுக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஏழை ஜனங்களாம் அது ஒரு டாக்டருக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்று அவ்வளோ பேர் ஸ்ட்ரைக் பண்றாங்க, அவ்வளோ பிரச்சனை ஆகுது. இப்போ ஒரு உயிர் போயிருக்கு, இதுக்கு யாரு என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க? இது யார் என்ன பதில் சொல்ல போறீங்க? முடிஞ்சா மூடி மறைக்கிறது மட்டும் தான் பார்ப்பீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும், மூடி மறைக்கணும், அதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்றத மட்டும் பார்ப்பீங்களே தவிர இதுக்கு என்ன சொல்யூஷன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. பொதுமக்கள் தானே இவ்வளோ பெரிய பொதுமக்களுக்காக தான் அரசாங்கம் நடக்குது, அரசாங்கத்துக்காக இங்கே கிடையாது. சரிங்களா? தயவு செஞ்சு பொதுமக்களை கொஞ்சம் பாருங்க, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஸ்ட்ரைக்னா வேற ஒரு டாக்டர் சேர்த்து நீங்க போடுங்க, அவங்க ஸ்ட்ரைக் பண்ற வரைக்கும். எதுவுமே பண்ணாம இது ஒரு உயிர் போச்சு, இது யாருங்க பதில் சொல்ல போறது? யார் பதில் சொல்ல போறாங்க? தற்பொழுது சகோதரர் பார்த்திபன் அவருடைய கருத்துக்களை தெரிவித்ததை நாம் பார்த்தோம். இது தொடர்பாக மருத்துவமனை தரப்பில், அதாவது கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக நாம் கேட்டபொழுது அந்த பாலாஜி ஜெகநாதன் மருத்துவர் கத்திக்குத்து பிரச்சனைக்கு பிறகாக மருத்துவர்கள் போராட்டம் அறிவித்திருந்ததற்கு பிறகு யாரும் போராட்டம் நடத்தவில்லை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது போராட்டத்திற்கு செல்லவில்லை என்பதை உறுதியளித்தனர். அதன்படி கடந்த 2 தினங்களாகவே இந்த மருத்துவமனையில் வரவேண்டிய மருத்துவர்கள் முழுமையாக வந்து தங்களுடைய பணிகளை செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மரணமடைந்த விக்னேஷிற்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவரது நோய் தீவிரத்தன்மை அடைந்த பிறகே மருத்துவமனை இங்கு அனுமதிக்கப்பட்டதன் காரணமாகவே அது உடல் பிரச்சனை காரணமாகவே அவர் மரணமடைந்திருக்கிறார் என்பது குறித்தும் சிகிச்சையில் எந்தவித பிரச்சனையோ சிகிச்சை அளிப்பதில் எந்தவித குறைபாடுகளோ இல்லை என்பதையும் மருத்துவமனை தரப்பில் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மருத்துவமனை வழக்கம் போல செயல்படுகிறது. புறநோயாளிகள், அனைத்து சிறப்பு பிரிவுகள் என அனைத்து பிரிவுகளிலும் மருத்துவர்கள் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் தீவிர சிகிச்சை பிரிவு மற்ற பிற சிகிச்சை பிரிவு ஸ்பெஷாலிட்டி பிரிவுகளிலும் கூட மருத்துவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து வருகிறார்கள் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.